இந்த வீட்டுக்கு என்னைக்கு கல்யாணம் கழிஞ்சு வந்தனோ வந்த நாள்ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சவா இன்னும் முடியல. இந்த வீட்டுல ஒண்ணு இருக்க, அது ஏதாவது ஒரு வேலை செய்தா அங்கிட்டு போறேன் இங்கிட்டு போயிரும் எங்கிட்டாவது போயிரும். என் தலை எழுத்து. பிறந்தா பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா பிறக்கணும். நம்ம தலையெழுத்து என்ன சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. பாவப்பட்ட வீட்டுல பிறந்து 2வது தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கிட்டு வந்து சீரழின்ட்டு தலையில எழுதியிருக்கான். இந்த வீட்டுல மூத்தவா இருக்கால, வெத்து போட்டுட்டு அவ பாட்டு போய் சேர்ந்துட்டா. அவ மகளை பார்த்து எடுத்து வளர்த்து சே சித்திகாரி ஒத்தையில அடுப்பாங்கரையில கிடந்து கஷ்டப்படுதால போய் கூட மாட வேலை செய்வோன்ட்டு இருக்குதா. அவ பாட்டி செல்லு போனை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருந்துக்கிடுவா. ஒண்ணும் புரியாது. வளர்ந்துருக்கா. ஆக 29 வயசு வேற. இந்த லட்சத்துல உங்க அப்பங்காரன் நல்ல மாப்பிள்ளைய வேற தேடிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் கல்யாணம் பண்ணி எப்படி வேலை செய்யுதோ. நம்மளதான் மாமியாரி கிழிக்க போறா. என்ன இருந்தாலும் நமக்கு அடி உறுதிது போல. ஏ பவி, வீட்டுல இருக்குது ஆக 3 பேரு. ஒரு பாக்கெட் மாவு வாங்கினா முடிஞ்சு போச்சு. இதுக்கு துவாசைக்கு அரை, இட்லிக்கு போடு, சட்னி அரை, பூரி அப்படி சுடு, பொங்கலை வைன்ட்டு சே கையெல்லாம் உழையுது. தோசைக்கு அரைக்க முடியுதா? நமக்கு வயசு போகுதா வருதான்ட்டு தெரியல மனுஷனுக்கு. இந்த வீணா போனவளுக்கு காது கேக்குதா பாரு. எம்பிட்டு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஏ பவித்ரா. சித்தி கூப்பிட்டீங்களா? என்ன இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்து பல்ல காமிச்சுக்கிட்டே இருக்க? வேலையெல்லாம் செஞ்சு என்ன இந்த தோசைக்கு அரைச்சு எடுத்து வைக்கலாம்ல? நான் பண்ற பாடு எனக்கு தான் தெரியும். எனக்கும் அந்த கடவுளுக்கும் கையெல்லாம் வலிக்கு. இந்த தோசைக்கு அரைச்சு வைக்கலாம்ல? அதான் ஊற போடுதேன்ல. அரைச்சு வைக்கிறதுக்கு தான் என்னவா வயசு பத்தாது மாவு அரைக்கிறதுக்கு? இல்ல சித்தி, சும்மா இருக்கல. நீங்க சொன்ன மாதிரி கிணத்துல 5 குடம் தண்ணி எடுத்துட்டேன். பாத்திரம்லாம் பூசி வச்சுட்டேன். வெளியே தான் பெருக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க கூப்பிட்டீங்க. நான் செஞ்சிருந்தேன் சித்தி. தோசைக்கு அரைச்சு வைக்கணுமா? நான் செய்யறேன். சும்மா அதை பல்ல காமிச்சிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. என்னைய பத்தி உனக்கு தெரியும்ல. இந்த தோசைக்கு மாவு அரைச்சு வை. கையெல்லாம் வலிக்கு. எங்க அம்மாவுக்கு வர போன போடணும். போன கொண்டா. எந்த நேரமும் போனும் கையுமா இருந்துருவா. இந்த பாரு பவி, உளுந்த மாவு ஆட்டி வச்சிருக்கேன். அரிசி போட்டிருக்கேன். தண்ணி தெளிச்சு பக்குவமா அரைச்சு வைக்கணும். மாவு தானே அரையுதுன்ட்டு அங்கிட்டு இங்க வாயை பார்த்துட்டு நிக்காத. அரைச்சு உப்பு போட்டு கலக்கி வை. நான் இப்ப வாரேன். இந்த போன குடு. சரிங்க சித்தி. பக்கத்துல நின்று மாவை ஆட்டிருந்தேன். போனும் கையுமா தான் இருப்பா. பெரிய மகாராணி விட்டு புள்ள. சித்தி சொல்லதெல்லாம் நம்ம செய்யத்தானே செய்யணும். இருந்தாலும் டெய்லி நம்மள வஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. தண்ணி எடுத்து விட்டாச்சு. பாத்திரம்லாம் பூசிட்டேன். சமையல் பண்ண சொன்னாங்க. சமையலும் பண்ணிட்டேன். பிற நீ என்னதான் செய்ய? இப்ப பாரு உங்ககிட்ட திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. அப்பாட்ட சொன்னா அவர் ஏற்கனவே நம்ம கல்யாணம் முடியலன்னு கவலைப்பட்டு இருக்காரு. இதுல அவங்களுக்குள்ள நம்ம சண்டையை மூட்டி விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. அதான் பேசாம பொறுத்து போயிட்டு இருக்கேன். கடவுளே, இனி எம்பிட்டு நாள் அப்படி பொறுக்கணுமோ தெரியல. நம்ம அம்மா இருந்தா இப்படி எல்லாம் நம்ம வேலையை செய்ய சொல்லுவாங்களா? அம்மா இருக்கிறத வர நம்ம ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. ஒரு துரும்ப நீக்கி போட விட மாட்டாங்க. எல்லாம் கையில தான் தருவாங்க. ஊட்டி விடுவாங்க. சித்தியை நல்லா பாத்துக்கிடுவான்னு சொல்லிதான் அப்பா கல்யாணம் பண்ணாரு. அந்த நாள்ல வேலை வாங்கினாங்க. இன்னும் வேலை வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு என்னதான் என்ன பிடிக்கலையோ தெரியல. அவ சொல்லதெல்லாம் நம்ம செய்யத்தான் செய்யறோம். கடவுளே, என்னைக்கும் அம்மா அம்மா தான். சித்தி சித்தி தான். ஐயோ, சித்தி போன் எடுத்துட்டு போறாங்க. போன ஏதாவது ரிங் ஆகுற மாதிரி இருக்குதே. அந்த பொண்ணுதான் போன் போடுறதுல என்ன தெரியலையே. எம்பிட்டு நேரம் போன பாத்துட்டு இருந்தா போனே அடிக்கல. ஐயோ, அவதான் அடிக்கல என்னமோ தெரியல. போய் பாப்போம். ஹலோ, யாரு? போன போட்டா பேசுங்க. காத்துக்குள்ளே இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கீங்க. என்ன எங்க இங்கிலீஷ் தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா தமிழ்ல பேசுறீங்க. போன் அடிங்க. இல்லடி எதுக்கு போன் போடுதீங்க? ஐயோ, அந்த பொண்ணுதான் போல இருக்க. சித்தி ஏன்ட கொடுங்க. யாருன்ட்டு நான் கேக்குறேன். ஏற்கனவே நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணியிருந்தேன். இந்த போன் ரிங்டோன் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்கதான் கூப்பிடுதாவளோ என்னமோ தெரியல. தாங்க, நான் பேசிட்டு தரேன். உங்களுக்கான காலட்டோனை தேர்வு செய்ய ஒன்றை அமுத்தவும். ஐயோ, உண்மையிலேயே கஸ்டமர் கேர்ல தான் கால் பண்ணிருக்காங்களா? ஓகே சார். ஓகே, கட் பண்ணிடுங்க. வைக்கட்டுமா? இல்ல சித்தி, நான் கஸ்டமர் கேர் கால் பண்ணி ஏற்கனவே நீங்க பாட்டா வருதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் அதை கட் பண்ண சொன்னேன். அதான் போன் போட்டிருக்காங்க. இப்ப கட் பண்ணிடுவாங்களாம். சரி, அந்த பாலையும் காய்ச்சி வை. காப்பி தூள் இல்ல, பக்கத்து தெருல போய் காப்பி தூள் வாங்கிட்டு அப்படி வனஜாக்கா வீட்டுல போய் எட்டி பார்த்துட்டு வாரேன். என்ன இந்த சித்தி வீட்டுல ஒரு பொட்டு வேலை செய்யாது. ஆனா நம்மளதான் சும்மா இருக்கேன்னு சொல்லுது. காலையில எந்திக்கிறது 9 மணிக்கு தான் எந்திக்கி. நம்ம 6 மணிக்கு எந்திச்சு அம்புட்டு வேலையும் செஞ்சு முடிக்கணும். இருந்தாலும் நம்மள வஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஹலோ, பவித்ரா அவங்க வீடு தானே? சொல்லு பொண்ணி, பவித்ரா தான் பேசுறேன். இம்புட்டு நேரம் நீ போன் பண்ணுவேன்ட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன். நீ போனும் போடலையா? நல்ல வேலை, இப்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சே போட்டேன். ஏன்னா இப்பதான் எங்க சித்தி வெளியே போச்சு. சொல்லு பொண்ணி. பரவாயில்லையே, நீங்க ஞாபகமா வச்சிருக்கீங்களே பேர. அப்புறம் காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சா?
ஆமா பொண்ணி, காஃபி எல்லாம் அப்பதே சாப்பிட்டாச்சு. சாப்பிட நேரம் வந்துட்டுல, சமையலும் ஆக்கிட்டேன். ஆமா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. நீங்க வாங்க போங்கெல்லாம் வேணாம், நீ போனே பேசினா போதும். பொன்னினே கூப்பிடுங்க, அது போதும். நானுமே நீ வா போனே பேசுறேன். பவி, முக்கியமான விஷயம் தான் பேசணும். உங்க பாண்டி அத்தானை பத்தி பேசத்தான் போன் போட சொன்னேன். பாண்டி அத்தானா? அவங்கதான் என்கிட்ட பேசவே மாட்டாங்களே. ஆனா சின்ன பிள்ளையில என்னைய பாண்டியதான் சைக்கிள் எல்லாம் வச்சு கூட்டிட்டு போயிருக்காரு. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது சைக்கிள் எல்லாம் வச்சு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆரஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் பெரியவங்களுக்குள்ள எதுக்கு சண்டை என்ன சண்டைலாம் எனக்கு தெரியாது. நல்ல என்கிட்ட பாசமா தான் இருந்தாரு. அப்புறம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் என்ன பார்க்கவும் இல்லை. நானும் இப்படி நாள் ஆச்சு அவரை பார்க்கல. ஆனா போன வருஷம் கோயில் திருவிழாக்கு அவரை பார்த்தேன். பேசணும்னு நினைச்சேன். சரி வேணாம் எதுக்கு அப்படின்ட்டு வந்துட்டேன். பாண்டியத்தனை பத்தி என்ன பேசணும் பொண்ணி? எதுக்குன்னா கேக்கீங்க? பாண்டிக்கும் உங்களுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னேன். என்ன ஷாக்கா இருக்கா உங்களுக்கு? அதான் சொன்னேன்லங்க, எனக்கும் பாண்டிக்கு தான் கல்யாணமா இது பண்ணணும் இருந்துச்சு. நான் எங்க அத்தானை தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். இத கூட நேத்து தான் பாண்டிட்ட சொன்னேன். அவரு என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருந்துச்சு. நல்ல நல்ல பையனா இருக்காரு. ஒரு மாதிரிப்பட்ட பையனா இருந்தா நான் பாட்டு போடான்ட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் என் ஊரை பார்த்து. இவர் நல்லவரா இருக்காரு. அதுக்காக என் அத்தான்ட்டு நான் கூப்பிட்டு சொன்னேன், இப்படி இருக்கு இப்படி சொல்லிட்டேங்க அப்படின்னு. அப்ப அவர் தான் சொன்னாரு, அந்த ஊர்ல அவருக்குன்னு ஏதாவது பொண்ணு இருக்கும், பார்த்து கல்யாணம் பண்ணியோ இல்ல பேசி வச்சுட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்துல உங்களை விசாரிக்க ஆரம்பிச்சேன். இல்ல பொண்ணி, நீ அவரை வேண்டான்னு சொன்னதுக்கும் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற, எனக்கு ஒன்னும் சரியா விளங்கலையே. சரி சரி, உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன் பவி. நாளைக்கு காலையில இன்னைக்கு வந்தீங்கல்ல, அதே மாதிரி கோயிலுக்கு வர்றீங்க. வந்ததுக்கு அப்புறம் நானும் வருவேன். ஆனா உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒளிஞ்சுதான் நிப்பேன், சரியா? உங்க பாண்டியத்தானும் கண்டிப்பா கோயிலுக்கு வருவாரு. அவரு உங்களை பார்த்து அவருக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்ட்டுலாம் எனக்கு தெரியல. ஆனா நீங்க அவரை பார்த்து கண்டிப்பா பேச்சு கொடுக்கணும். ஐயோ, நான் பேச்சு கொடுக்கணுமா அவர்கிட்ட போய்? அதுவும் தனியாவா? ஐயோ, என்னால முடியாது பவி, எனக்கு பயமா இருக்கு. யாரும் பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. எங்க வீட்டுல வர மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. நான்லாம் பேச மாட்டேப்பா. ஐயோ, நான் சொல்றத புரிஞ்சுக்க பவித்ரா. உன்னையும் உன் பாண்டி எத்தனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் இந்த பாடுபடுறேன். இன்னும் 2 நாள் தான் நாங்க இருப்பேன். அதுக்கப்புறம் நான் என் ஊரை பார்த்து போயிடுவேன். அதுக்கடையே நீங்க பேசி எடுத்து உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டா இருந்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதனால நான் என் அத்தாண்ட கூட பேசல 2 நாள். அவரு காலையில் நேற்று பேசினது இன்னும் பேசல. ப்ளீஸ் 2 பேரும் பேசி ஒருத்தங்க புரிஞ்சுக்கோங்க. நீ சொல்றது எனக்கு சரின்ட்டு தான் படுது பொண்ணி. ஆனா என்னமோ பயமா இருக்குது. எங்க அப்பா கூட எனக்கு கல்யாணம் முடியலன்ட்டு தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இதனாலேயே சாமி கூட கும்பிட மாட்டேக்காரு. என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கே வரவேன்ட்டு இருக்காரு. இதனை என்ன நினைச்சே அவரு நோய்வாய்ப்பட்டுட்டாரு. யாரையோ கல்யாணம் பண்ணி எப்படியோ வாழ்றத விட தெரிஞ்ச என் அத்தானை நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது சந்தோஷம் தான். அது இல்லாம தெரிஞ்சவர் வேற இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம் பவித்ரா. நீ காலையில எழுந்திரிச்சு பேசாட்டு கோயிலுக்கு போ. இன்னைக்கு வந்து இல்ல அத மாதிரி அங்க எப்படியும் பாண்டி வருவாரு. வரலன்ட்டு நான் வர வைப்பேன். கண்டிப்பா வருவாரு. உன்னைய பார்த்தோன்னு பேசுறாரா என்னால எனக்கு தெரியாது. கொஞ்சம் சுடுமூச்சுதான். எப்படியாவது நீ பேசி எடுத்து அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு நாள்லயே மனுஷன் கன்வின்ஸ் ஆகுறவரு கிடையாது. 4 கட்சியும் கோயிலுக்கு போ. கண்டிப்பா நேத்து உன்னை மீட் பண்ணவரு கண்டிப்பா 4 கட்சி கண்டிப்பா வருவாரு. உன்னைய பாத்துட்டாருன்னு வையன், நான் கேரண்டி தரேன் 4 கட்சியும் அவர் வருவாரு. அதுக்கப்புறம் நீங்களா பேசி நம்பரை கொடுத்து ஒருத்தர் பேசிக்கோங்க. கேட்க நல்லா தான் இருக்குது. பாண்டியத்தானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கணுன்ட்டு ஆசையா தான் இருக்குது. இன்னைக்கு உன்கிட்ட பேசிட்டு வந்ததுல இருந்தே அவர் நினைப்பா தான் இருக்குது. சரி, நாளைக்கு நான் வரேன் பொண்ணி, நீயும் வருவேல்ல? கண்டிப்பா வந்துரு. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, நான் இப்படி எல்லாம் யார்ட்டையும் பேசினதும் இல்ல. சரி பாத்துக்கலாம். சரி, நாளைக்கு கண்டிப்பா வா. நான் மாவு அரைச்சிட்டு இருக்கேன், அப்புறமா முடிஞ்சா கூப்பிடுறேன். அப்பா, இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்குள்ள என் சோழி முடிஞ்சிரும் போல இருக்குது. ஐயோ, எல்லாம் இந்த அம்மாவால வந்தது. இதெல்லாம் எனக்கு தேவையா? சே, சரி, பவித்ராவை பார்க்கவும் பாவமா தான் இருக்குது. பாண்டி ரொம்ப ரொம்ப நல்ல பையன், பாவம். 2 பேரையும் கண்டிப்பா நம்ம சேர்த்து வச்சுதான் ஆகணும். இதனால நம்ம அத்தாண்ட கூட பேசல. சரி, அத்தானுக்கு ஒரு போன் போடுவோம். என்ன, யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. அட பாண்டி, கீழே நிக்காரு மனுஷன். இப்ப நம்ம ஏதாவது பேசி ஆகணுமே. இவருக்கு சொர்ண வராப்புல ஏதாவது பேசி உசுப்பி விடணும். அப்பந்தான் இவர் நாளைக்கு கோயிலுக்கு போவாரு. என்னன்ட்டு பேசலாம். ஹலோ அத்தா.
அத்தான் உங்களை பார்க்கணும் போல இருக்குது. நீங்களும் என்னைய பிடிக்கலன்னு சொன்னீங்க. எப்படிதான் எப்படி என்னை உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு? எப்படி என்கிட்ட பேசுனீங்க? என்ன பொன்னி குரல் மாதிரி இருக்குது? மேல நின்று அத்தான் அத்தான்ட்டு பேசுறா. ஷே, இதெல்லாம் பார்க்கணுன்ட்டு என் தலையில எழுதிருக்கு போல. ஷோ, அத்தான் சொல்லுதான் அந்த சீக்கிரட்ட. என்னை எப்படி உனக்கு பிடிச்சது? என்னது? ஓ, என்ன கோயில்ல பார்த்தனால என்ன பிடிச்சிருச்சு? இல்ல, கோயில்ல பார்க்காம வேற எங்கேயாவது பார்த்திருந்தா பிடிக்காது, அப்படித்தானே? அப்போ கோயில்ல வச்சு எது பண்ணாலும் செட் ஆயிரும் சொல்ற, அப்படிதானே? என்ன முத ரெண்டு பேரும் கோயிலே பார்த்துக்கிட்டாங்க. நம்மளும் புண்ணியம் கோயில்ல தானே பார்த்தோம். கோயில வச்சு பார்த்து செஞ்சா எந்த விஷயமும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சாமியே உன் மனசை மாத்திருக்குமா இருக்கும். கோயில வச்சு யார பார்த்தாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துன்னு வையேன், அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்குதே. நாளைக்கு பேசாட்டு புண்ணிய கூட்டிட்டு கோயிலுக்கு போவோமா? அங்க போய் சும்மா பேசுற மாதிரி பேசுவோம். அவ சொல்ற மாதிரி அந்த கடவுள் அவ மனச மாத்தினா நமக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பா எப்படியும் நம்ம பேசுனது பாண்டிக்கு மண்டையில உரைச்சிருக்கோம். ஆனா இவர் கோயிலுக்கு போகணுமே. கோயிலுக்கு போகலன்ட்டா என்ன செய்ய? அதுக்கும் நம்ம ஒரு ஐயா இருக்குதே, செம்புக்கு இப்பமே கால் பண்ணி சொல்லிடுவோம். நாளைக்கு கண்டிப்பா நீ கோயிலுக்கு கூட்டிட்டு போற, இல்லாட்டா வீடியோ பப்ளிஷ். பாவம். அப்பா, இவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நம்ம சோழி முடிஞ்சிடும் போல இருக்கு. இப்பதான் புரியுது, அந்த காலத்துல பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, வீட கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சு பாருன்ட்டு. இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கே இந்த பாடு. இன்னும் கல்யாணம் பண்ணதுக்குள்ள அப்பா போதுண்டா சாமி. சேர்த்து வச்சுக்கிட்டா கல்யாணத்தெல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்கல்ல. 2 நாளுக்குள்ள முடிக்கணும். ஐயோ கடவுளே, நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி, நம்ம மேல ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா தேடுவாங்க. சந்தேகம் எதுவும் வந்துட்டா அம்பிட்டுதான் நம்ம டின்னு கட்டிடுவாங்க. கீழே நல்ல பிள்ளையாட்டம் போய் உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் வேணா செம்புட்ட போன் பண்ணி சொல்லிடலாம். ஐயோ, நாளைக்கு எப்படி நான் அத்தான்ட்டு பேச போறேன் நினைச்சா சிரிப்பா வருது. தனக்கு பிடிச்ச ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு போவோம். அவருக்கு நம்மள தெரியாட்டாலும் ஆரஞ்சு மிட்டாயை காமிச்சா தெரியும்ல. ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கும்.